ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம உடலுக்கு அதிகப்படியான சத்துக்கள் கொடுக்கக்கூடிய கருவேப்பிள்ளை பொடி, முருங்கைக்கீரை பொடி இது ரெண்டும் தான் ரெடி பண்ண போகிறோம். கருவேப்பிள்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்குது. அது நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதில் மேக்னீசியம், மேங்னீஸ், கால்சியம், செனிலியம்னு அதிக அளவில் கனிமங்கள் இருக்குது. அது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது நம்ம ஆரோக்கியத்திற்கும் நல்லது. முடி வளர்ச்சி தூண்டக்கூடிய அனைத்து சத்துக்களும் இருக்கிறதுனால அது நம்ம உடலுக்கு ரெகுலராக எடுத்துக்கும் போது அதிக பயன் கொடுக்கும். அடுத்ததாக முருங்கைக்கீரை நமக்கு அதிக அளவு அதுலேயும் இரும்பு சத்து இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ், விட்டமின் ஏ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சின்னு அதிக அளவில் சத்துக்கள் இருக்குது. அது நம்ம கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுத்துக்க முடியாதுங்கிறனால நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதை நம்ம ரெகுலராக உணவில் எடுத்துக்கும் போது முருங்கைக்கீரை எலும்புக்கும் நரம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாவதாக கருவேப்பிள்ளை பொடி. கருவேப்பிள்ளை அதிக அளவு நமக்கு கிடைக்கும் போது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த கருவேப்பிள்ளையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உருவி வச்சுருக்கோம். இதை நல்ல ஒரு காட்டன் கிளாத் விரிச்சிட்டு அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நிழல் காய்ச்சலாக தாங்க காயணும். மெயினாக வெயிலில் வைக்கக்கூடாது, அப்புறம் அதோட சத்துக்கள் நமக்கு குறைஞ்சிடும். அதனால் நம்ம ஏதாவது ஒரு ரூமில் டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு காட்டன் கிளாத் விரிச்சிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. 5-6 நாள் இல்லை ஒரு வாரம் கூட, நம்ம ஹீட் பொறுத்து இருக்குது, நல்லா அது ட்ரை ஆகி வர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. இப்போ நமக்கு 5-6 நாள் கழித்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். வெயில்லையே வைக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்ச நாள் வர வரைக்கும் வச்சுக்கணும் இல்லையா? இதை அப்படியே அரைச்சி வச்சோம்னா நமக்கு வண்டு பிடிச்சிரும். கொஞ்ச நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கடாயில் கருவேப்பிலையை அனைத்து சேர்த்துக்கிட்டு நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மெயினாக கருகிடக்கூடாதுங்க. நமக்கு லைட்டாக ஹீட் ஆனால் போதும். இந்த ஒரு மொறுமொறுப்பு வந்தோன்னே நம்ம அதை பவுடர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஹீட் பண்ணுறோம். ரெண்டாவது வண்டு பிடிக்காமல் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இதை காலம்புற நம்ம வெறும் வயிற்றில் மோர் கூட கலந்து ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா, என்ன தான் ஆயில் தடவி நம்ம ஹேர் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட இது உங்களுக்கு சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதோட வித்தியாசம் தெரியும். இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறினோன்னே பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இதை சுகர் உள்ளவங்க கூட ரெகுலராக எடுத்துக்கும் போது சுகரோட அளவை கட்டுப்படுத்துதுங்க. முடி வளர்ச்சிக்கும் நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கும் கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது நமக்கு தெரியாமல் தான் இதை நம்ம எப்பயுமே சாப்பாட்டிலேருந்து எடுத்து வச்சிடுறோம். சாப்பாட்டிலேருந்து எடுத்து வைக்கிறவங்க கருவேப்பிள்ளைன்னு பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய எல்லா குழம்பு வகைகள்லேயும் சரி, எந்த சட்னி வகைகள்லேயும் இதை 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோட வாசனையும் நல்லாயிருக்கும், அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதோட சத்துக்களும் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. தோசையில் நெய் விட்டு இந்த கருவேப்பிள்ளை பொடி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சாதத்தில் 1/2 ஸ்பூன் போட்டு நெய் விட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். கருவேப்பிள்ளையே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட கருவேப்பிள்ளை சாப்பிட வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக முருங்கைக்கீரை கருவேப்பிலை வச்சு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். இது இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சாதத்து கூட நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு முருங்கைக்கீரையை நம்ம கருவேப்பிலை பண்ண மாதிரியே தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5-6 நாள் நிழல் காய்ச்சலாக காய வச்சிடணும். அப்படி காய வச்சது தான் நம்ம இன்றைக்கி இப்படி எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் கருவேப்பிலை ரூம் டெம்பரேச்சரில், நம்ம வெயிலில் வைக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சர்லேயே 5-6 நாள் விட்டுட்டோம்னா இப்படி ட்ரை ஆகிடும். இப்படி தான் எடுத்துக்கணும். ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த முருங்கைக்கீரையை போட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடில் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் மிக்சியில் நமக்கு நல்லா அரையணுங்கிறதுக்காகவும் தான் ஹீட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் கொஞ்சம் ரோஸ்டடானால் நல்லாயிருக்கும். கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் உணவில் நம்ம ரெகுலராக கீரைகள் சேர்த்துக்கிறது இல்லைங்க. நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதோட சத்துக்கள் நமக்கு ரெகுலராகவே கிடைக்கும். ரெகுலராகவும் நம்ம சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இது கூட அதே அளவில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
ட்ரையான கருவேப்பிலை சேர்த்து கை பொறுக்கிற சூடில் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வச்சும் இதை வச்சு செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா செய்யலாம். ஆனால் அது ரொம்ப ரோஸ்டட் ஆகும்போது அதோட சத்துக்கள் நமக்கு போயிடும். இது நம்ம போட்டோன்னே கை பொறுக்கிற சூடில் எடுத்துறோம் இல்லையா, அப்போ நமக்கு இதோட பலன் அதிகமாக கிடைக்கும். அதுக்காண்டி தான் நம்ம இப்படி செய்கிறோம். இதுவும் கை பொறுக்கிற சூடில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இந்த பொடி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வாரம் சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியுங்க. சாப்பாடு கூடயும் சரி, இட்லி தோசை நம்மளோட இஷ்டம், நம்ம எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அடுத்ததாக இதில் நம்ம கடலைப்பருப்பு 1 டம்ளர் போட்டுக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோன்னா அதோட டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு, அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக கடாயில் உளுந்து சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்தாலும் சரி, வெள்ளை உளுந்துனாலும் சரி, எது வேணாலும் நம்மளோட இஷ்டம் தான் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் கலர் மாறுற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உளுந்து பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை நீங்கள் பொடியாக அரைச்சி வச்சு நம்ம ரெகுலராக குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அதோட சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். உளுந்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம அதே கடாயில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 10 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ இலைகள் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை ஆனோன்னு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் சரி தான், தூள் பெருங்காயம் இருந்தாலும் சரி தான். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம அந்த ரெசிப்பியில் சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினோன்னே இதை நல்லா நம்ம பவுடர் பண்ணிக்க வேண்டியதான். இப்போது இது நல்லா ஆறட்டும். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவைன்னா இதில் நம்ம பூண்டு புல் சேர்த்துக்கலாம். 1 துண்டு புளி கூட ட்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கலை. ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை நீங்கள் ரெகுலராக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இரும்பு சத்துங்கிற குறைபாடே நமக்கு இருக்கவே இருக்காதுங்க. கருவேப்பிலை பொடியாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, இரும்பு சத்து ப்ராப்ளம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நல்ல பசியை தூண்டும். நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாடி இதை ஒரு பவுடர் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம். பருப்பு பொடி சாப்பிட்ற மாதிரி இதை நீங்கள் போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து காலியாக கம்மியாகவே செஞ்சு வச்சுக்கோங்க. காலியாக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நமக்கு அந்த வாசனையும் அதோட ஃப்ரெஷ்னஸும் நமக்கு அப்படியே கிடைக்கும். நம்ம இதை ரெகுலராக எடுத்துக்கும் போது நமக்கு அனைத்து விதமான சத்துக்களும் இருக்கும். இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.